வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பைட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 2 பொட்டேட்டோவும் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதுவே தாராளம் ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட வந்து சேர்த்துடுங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துடுங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மல்லித்தழை, 2 வரமிளகாய். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்த மசாலா சேர்த்துக்கிடலாம். பல்ஸ் மோடில் அரைச்சா போதும். வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் உப்பு, டேஸ்ட்டுக்கு போட்டுடுங்க, கூடுதல் வேணும்னா போட்டுடுங்க. இதோட ஒரு 4 சைஸு ப்ரெட் எடுத்துடுங்க. இதை தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்துடலாம். நல்ல ஈரம் போக பிழிஞ்சு எடுத்துருங்க. ஓரம் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நல்லாவே மசிஞ்சிடும். உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுடுங்க. ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சதை நல்லா உருட்டிக்கிடலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் பண்ணிக்கிடலாம். பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸும் கம்மியாக தான் ஆகும். அந்த கடைகளில் நீங்கள் வாங்க போச்சில் பயங்கர ரேட்டாக இருக்கும். இதே போல் உருட்டிட்டு கட் பண்ணிக்கிடலாம். எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கிராஸில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஃபோர்க் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி. எண்ணெய் விட்டுக்கிடுங்க. எண்ணெய் சூடானோன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக வெந்துடும். 2 பக்கமும் மாற்றி போட்டு இதே போல் கோல்டன் கலர் வந்த உடனே எண்ணெயை நல்லா வடிய வச்சு எடுத்துடலாம். இப்போ சர்வ் பண்ணுவோம். அட்டகாசமான நம்மளோட பொட்டேட்டோ பைட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.